ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல சார் ராஜ்மௌழி சார் டைரக்டர் அவர் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன். பட் நான் அவருடைய ஃபேனாகவே ஆயிட்டேன். எப்போ அப்படின்னு சொன்னா மகதீரான ஒரு படம் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம், மிக அதிக செலவில் பண்ணியிருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்த படம். அதுக்கு நெக்ஸ்ட் படம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்றாரு ராஜ்மௌழி சார், அடுத்த படம் என்ன பண்றாரு, என்ன மாதிரி படம் பண்ண போறாருன்னு பார்த்தா அடுத்து சம்பந்தமே இல்லாமல் மரியாதை ராமன் அப்படின்னு சுனில வச்சு ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கொஞ்சம் லைட்டாக ஹிட் ஆனதுக்கு அப்புறமே அவங்க டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜனங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன மாதிரி கொடுத்தா ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதோ இவங்களுக்காகவே மக்கள் வாழ்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ ஆனால் ஜனங்க அப்படி கிடையவே கிடையாது. நல்லா கொடுத்தா ஓகே பார்க்குறாங்க, நீ நல்லா கொடுக்கலையா பார்க்க மாட்டேன்னு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்காம நெக்ஸ்ட் மக்கள் என்ன எது அதுன்றதுல நம்ம ஒரு நல்ல படைப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி ஆத்மார்த்தமா நம்ம ஒரு விஷயம் கொடுக்கணும். மகதீரான ஒரு ஹிட். நெக்ஸ்ட் பார்த்தா மரியாதை ராமன். ஸோ தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, தான் என்ன ரசிக்கிறோமோ அதை உண்மையா ஆத்மார்த்தமா கொடுக்கணும். மற்றவங்களுக்காக வாழ்றது இல்லை, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த ஒரு மனசு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கிறதுனால நான் அவருடைய ஃபேனாவே ஆயிட்டேன். ஸோ ஏன்னா எல்லாருமே அதை விட நானே அதான் யோசிப்பேன். ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ படம் பண்றோம்னா நெக்ஸ்ட் படம் ஒரு நியூ ஃபேஸ் டக்குன்னு யோசிப்பேன். இப்போ நம்ம ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணிட்டோம், அடுத்து அதை விட ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணா தானே நமக்கு ஒரு மார்க்கெட்டு, எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் சூப்பர்னுவாங்க. டக்குன்னு ஒரு புது ஹீரோ படம் பண்ணா நம்ம வேலைக்கு ஆகலையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆஸ் எ டைரக்டரா அவ்வளோ பெரிய ஒரு லெவல்ல இருந்துட்டு தனக்கு பிடிச்சது, மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டோம், மற்றவங்களாலும் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ராஜமௌழி சார். அதுக்கப்புறம் பை த காட் கிரேஸ், என்ன சொல்றது, அவருடைய சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நான் போனேன், போய் பார்த்தேன். சார் வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிஸியாக இருந்தார், ஃபோனில் கேட்டேன், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்றது, மொத்த படத்துக்குமே ஒரு 5 பேப்பர் தான் இருந்தது, அவ்வளோதான் இருந்துச்சு டைலாக். என்ன சொன்னேன், நான் ஒரு சீனுக்கே 5 பக்கத்துக்கு மேலே தான் பேசுவேன், இவங்க ஒட்டு மொத்த படத்துக்கே 5 பக்கம் டைலாக் தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் சாரை மீட் பண்ண, சார் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் நிறைய காமெடி டைலாக் பேசி, கவுண்டர் பேசி, பஞ்சு பேசி, கிளாப்ஸ் வாங்கி காமெடி பண்ணிக்கிங்க, பட் இதில் வந்து உங்களுக்கு காமெடி டைலாக்கே கிடையாது, ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் தான், நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னாங்க. இது எப்படி சார், ஏதாச்சும் வந்து குரன் கையில பூமாலை கொடுத்தாம அது சும்மா இருக்காது, பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு, அது மாதிரி என் வாய் சும்மாவே இருக்காது, எது சொன்னாலும் என்ன ஒரு கவுண்டரோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே போனோம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த படமே அப்படிதான், ஒரு ஈயை பார்த்து ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. அந்த ஈயை பார்த்து லவ் பண்ணும்போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தெரியுதோ நான் நினைச்சு நான் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நானா திருந்தி நானா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அற்புதமான களம் அது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், அந்த காமெடி பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்பவே எனக்கே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேசாம கூட இவ்வளோ பாடி லாங்குவேஜில் இவ்வளோ நம்ம எக்ஸ்பிரஸ் கொடுக்க முடியும், இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும், இவ்வளோ நம்ம வந்து காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய டேரக்டர்ஸ்ல கொஞ்சம் டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வே டிராஃபிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். மச்சான் அவங்களாம் ஒன் வே டிராஃபிக். என்னன்னா, நம்ம என்னதான் காமெடி பஞ்சு சொன்னாலும் உள்ள நுழையாது, அங்கிருந்து மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும், உள்ளேயே எடுத்துக்க மாட்டாங்க. வரும்போது நோ என்ட்ரி போர்டு போட்டு வந்துருவாங்க. இது சொன்னாலும் அது வேண்டாம் சார், இது வேண்டாம் சார், இல்லை இது வேண்டாம் சார், ஆனால் சிரிப்பாங்க நம்ம சொல்றதுக்கு. ஸோ என்னன்னா, அவங்க ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க, அது உள்ள நம்ம விட மாட்டாங்க. எது போனாலுமே ஏதாச்சும் ஒன் வே மாதிரி தான், ரிட்டர்ன் தான் வரலாமே தவிர அங்க நம்ம உள்ள நுழையவே முடியாது. பட் ராஜ்மௌழி சார் பொறுத்த வரைக்கும் நம்ம சில இம்ப்ரோவைஸ் பண்ணி சொன்னாலும், சில விஷயங்கள் ஆட் பண்ணி சொன்னாலும் ரொம்ப ரசிப்பாரு, சிரிப்பாரு. ஓகே சூப்பர், இது பண்ணிக்கலாமே, இது வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால என்னுடைய இன்புட்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதுவும் இருக்கு. அதை விட ஒரு அற்புதமான விஷயம் இதில் டயலாக் ரைட்டர் பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் சார். நான் சின்ன வயசுல இருந்து கிரேசி மோகன் சாருடைய நாடகங்கள் எல்லாமே பார்த்து சிரிச்சிருக்கேன். அவர் பண்ண சில காமெடிஸ் எல்லாம் கூட நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரைட்டர். கமல் சார் போன்ற மிகப்பெரிய மனிதர்கள்லாம் ரைட்டிங் எழுதினவர். ஸோ இந்த படத்தை எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய ரைட்டிங்கில் அவரோட டயலாக்ஸ்ல நடிச்சிருக்கிறதுல இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஸோ ஓவரால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான படம், மிக பிரம்மாண்டமான ஒரு படம். தமிழ்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர், இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை நம்ம வரவேற்கணும். அவருக்கு கண்டிப்பா நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். அதற்கு முதல் ஸ்டெப் ஒரு வந்து நீங்க தான், பத்திரிகை, மீடியாஸ். ஸோ நீங்க எல்லாருமே இதை ஒரு நல்ல விஷயமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு எல்லார்கிட்ட நான் ரொம்ப தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சாதாரணமா இவ
மௌலி சார், டைரக்டர் ராஜமௌலி சார் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சார் படத்தோட கதை என்ன சார் பண்ணாங்க. நான் வழக்கமா சொல்ல மாதிரி இந்த கதையை இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னேன். வழக்கமா எந்த படத்துக்குமே முதல்ல வந்து கதையை நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் போயிடுங்கிற மாதிரி கதை சொல்ல மாட்டேன். அது காரணம் ரெண்டு. ஒன்று சஸ்பென்ஸ் போயிடும், இன்னொன்று சில சமயம் கதையே இருக்காது சொல்றதுக்கு. அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு தைரியமா கதையை சொன்னாருன்னா அவர் கதையை வச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த படத்துல இந்த படத்துல வந்து நான் இது வரைக்கும் ரஷர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நான் இன்னும் படம் பார்க்கல. பட் நான் இந்த படத்தை வந்து கேட்டேன் ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட வந்து ஃப்ரம் சீன் நம்பர் 1 டு லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு பிட்டு விடாம அவ்வளோ டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரே ஒரு சிட்டிங் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 daysல உட்காந்து நான் டயலாக்ஸ் எழுதி கொடுத்துட்டேன். அந்த அளவு இட் இஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய சின்ன சினிமா அனுபவத்துல இவ்வளவு நீட்டா ஒரு சார் செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் அப்படி போகும் சார் அப்படிம்பாங்க. அது எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. அது அப்புறம் சார் அந்த சீன் 47A எழுதிட்டீங்களா அப்படிம்பாங்க. 47A அதான் சார் அந்த சாங்குக்கு அடுத்து வருது அப்படிம்பாங்க. சாங் வருது எனக்கு தெரியாது சார் அப்படிமா. இல்ல சார் சாங் வருது, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, பல விஷயங்களே நீங்க கவலைப்படாதீங்க, இதை மட்டும் நீங்க எழுதிட்டாங்க அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம பெரிய கவலையா இருக்கும் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாம நீட்டா தரோவா எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு மீ. இதை விட ஒரு ரெட் கார்பெட் வந்து ஒரு ரைட்டரை கொடுக்க முடியாது ஈஸியா எழுதுறதுக்கு. அண்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு இந்த படம் எழுதுறது இது என்ன ஜான்ரா, இது என்ன மாதிரி என்ன மாதிரி படம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னுடைய ஃபீலிங்ல நான் அபூர்வ சகோதரர்கள் கமல் சாருக்கு எழுதிச்சு என்ன ஃபீலிங் இருந்தோ அதே ஃபீலிங் தான். சாதாரணமா சினிமால நல்ல ஒரு வஸ்தாதாட்டம் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து பழி வாங்குறது ஒரு கதையா இருக்கும். அது ஒரு 12 ரீல் எப்படியாவது சிரமப்பட்டு பழி வாங்கிடுவார். அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் ஒரு ஹீரோ பழி வாங்குறதே சந்தோஷமா இருக்கச்சு, இன்னும் ஹீரோவோட ஒரு அறகுறை ஹீரோ அப்பு, அபூர்வ சகோதரர்கள் அப்பு, குள்ளமா இருக்கிற அப்பு வந்து பழி வாங்கும் போது உங்களுக்கு பாக்குறதுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாட் தட் அவர் குள்ளமா நடிச்சதோ அவர் பழிவாங்கப்பட்ட அந்த முறை இருக்கு பாத்தீங்களா, அந்த கதை அந்த விதத்துலதான் அந்த படம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல வந்து அந்த அப்போட கம்மி இது ரொம்ப டாட் ஈ வந்து நீ வெறும் ஈட நீ வெறும் கொசுரா சொல்றான் இல்லையா, அந்த என்ன பண்ணுங்கிறத இந்த படத்தை டைரக்டர் மௌலி காட்டிருக்காரு. அவ்வளவு பிரில்லியண்டா காட்டிருக்காரு. அந்த பழி வாங்குறது வந்து சாதாரணமா வந்து 2 சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கும்பல் நிறைய இருந்தா மொய்க்கிறது அப்படிம்பாங்க, இல்லாட்டி கும்பல் இல்லைன்னா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே தான் யூஸ் படுத்துறோம். பட் இந்த படத்தை வந்து மொய்க்க போறது கும்பல். அவ்வளவு ஒரு பிரமாதமா அவ்வளவு பிரில்லியண்டா அந்த படம் போட்டிருக்க. அண்ட் முன்னெல்லாம் வந்து தாய்மார்களுக்கு முடிச்ச படம்பாங்க, அப்புறம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம்பாங்க. எந்த குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க, என்ன குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், அப்புறம் வந்து தாய்மார்கள் பார்க்கக்கூடிய படம்பாங்க. இப்போ வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் தான் எதையுமே சொல்லணும். இப்போ ஒரு கார்கி சாரோட எந்திரன் படம், ரஜினி சாரோட எந்திரன் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. என்னைக்கு கிட்ஸுக்கு பிடிக்கிறதோ அன்னைக்கு வந்து இட் வில் பி a great hit. ஒரு பொன்னியின் செல்வன் கதையை வந்து யாராவது சொன்னா கூட நமக்கு சந்தோஷமா இருக்கணும், அதை உட்காந்து படிக்கணும் நாட் நெசசரி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரேஷன். அது he is so convinced, அவருக்கு அவ்வளவு கன்விக்ஷனோட இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு அவர். and this will be a very great hit, no doubt about it. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். பட் நீங்களும் வந்து நல்லா அதனால நீங்க பேசாம இருக்க வேண்டாம், என்ன நீங்களும் நல்லா ஹிட் ஆகணும்னு எழுதுங்க நீங்க. ஸோ டெஃபினட்டா திஸ் will be a great hit. I thank you all. Thank you sir. Thank you. நானி திரைப்படத்துக்காக ஃபர்ஸ்ட் மகதீரா படம் ரொம்ப பிடிச்சோம். ரொம்ப பிரமாண்டமான ஹிட். அதை பத்தி எல்லா நெக்கச்சக்க டாக்ஸ், அவ்வளோ சூப்பர் ஹிட் படம். அந்த டைரக்டர் வந்து கூப்பிடுறாரு ஹைதராபாத்க்கு உடனே வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. என்னடா இல்லை இந்த லாங்குவேஜ் தான் பண்ணிட்டு இருக்கோம், தெலுங்குல பாட்டு எடுத்து கூப்பிடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் போனோன்னு சொன்னாங்க இல்லை நேரடி தமிழ் படம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் தமிழ்ல நேரடி அவர் படம் பண்றாருன்ட்டு. அப்புறம் சப்ஜெக்ட் சொன்னாரு. அடுத்த சந்தோஷம் வந்து மரகதமணி சார் மியூசிக்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய ஃபேன் மரகதமணி சாருக்கு. அவரோட வானமே இல்லை, ஜாதிமல்லி பாடல்கள்னா அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தப்ப அப்போதுல இருந்து கேட்டுக்கிட்டு வந்த சாங்ஸ். அவர் தமிழ்ல வந்து படங்கள் பண்றது இல்லைன்ற வருத்தம் ரொம்ப நாடா இருந்துச்சு. இந்த படத்து மூலமா அந்த வருத்தம் தீர்ந்திருக்கு முதல்ல. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம் இந்த படத்தோட 4 பாடல்களும் நான் எழுதியிருக்கேன்றது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. கதையோட கரு வந்து சொன்னப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, எப்படி இதை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனா அந்த சேலஞ்ச் தான் எப்பவுமே ஒரு படத்தை வந்து வெளியில வித்தியாசப்படுத்தி காட்டும் மற்ற படங்கள்ல இருந்து. இப்போ இவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் இப்படி வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு இதான் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. அதை விஷுவலைஸ் பண்றது வந்து அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் எல்லாமே அதை எதுவுமே தெரியாம திரைக்கு கொண்டு வரும்போது அது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெறும் எப்பவுமே. அதே மாதிரி கதை கடமை வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால பாடல்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்கோப் இருந்துச்சு இந்த படத்துல. ஒவ்வொரு பாடல் வந்து ஒரு வழக்கமாக அந்த ஹீரோயிசம் சாங் எல்லாம் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம வந்து ஒரு ஹீரோ பழி வாங்க போகும்போது நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அதை உடைப்பேன்ட்டு ஒரு ஹீரோயிசம் சாங் இந்த படத்துல ஒன்று வந்திருக்கு. ரொம்ப நல்ல மியூசிக், சூப்பர் மியூசிக் பண்ணிருக்காங்க. அதில் எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாங்க. இந்த சமந்தா அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு மைக்ரோ ஸ்கல்ப்சர் பண்ற ஒரு பெண்ணா வந்து அவங்க அந்த படத்துல வராங்க. அதுல அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து அந்த மைக்ரோ ஸ்கல்ப்சர், அவங்க வந்து அந்த சிற்பம் சின்ன 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 கல்லுல சின்ன அரிசியில இதுல சிற்பங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அவங்களோட அந்த அந்த காதலன் வந்து மாடியில இருந்து பார்த்துட்டு இருப்பான், பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது மின் தடை ஏற்பட்டுரும். நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு சாதாரணமாவே நமக்கே கஷ்டமா இருக்குன்னும் போது அவங்க ஒரு மைக்ரோ ஸ்கல்ப்சர் பண்றவங்கன்னும் போது அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு அந்த ஒளி தேவைப்படும். அப்போ வந்து அவன் அங்கிருந்து ஒளி வந்து அங்கிருந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து அவங்க மேல பீம் பண்ணுவான், அவங்க வந்து அதை பண்றதுக்காக, அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி. அந்த சந்தர்ப்பத்துல வர ஒரு பாடல் வந்து ரொம்ப அழகான ஒரு இசை ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதுக்கான வரிகள் வந்து, வீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன், ஓஹோ வெண்ணிலவே உனக்கே ஒளி தருவேன், நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை செய்விடும் பெண் சிலையே, என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் வரும். அந்த ஒரு காதலோட இயக்கத்தை இதெல்லாம் கொண்டு வர மாதிரியான அந்த வரிகள் இது மாதிரி. ஏன்னா அவர் வந்து ராஜமௌலி அவர்களோட ஒவ்வொரு சுச்சுவேஷனும் வந்து டிஃப்ரெண்டா வச்சதுனால வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அதே மாதிரி இசையும் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த படத்தோட ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப நானி அண்ட் சமந்தா 2 பேரும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க, ரொம்ப அழகான பேரா இருந்தாங்க அந்த படத்துல. படம் வந்து பெரிய வெற்றி பெற போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அது வந்து உலக திரைப்படங்கள் ரசிக்கிற எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வைக்க போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த படத்துல எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆட்கள் ஒர்க் பண்றாங்க. ராஜமௌலி சார், கிரேசி மோகன், சந்தானம் எல்லாம் அந்த பின்னணியில இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே டாப் நாச் கலைஞர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தோட பின்னணியில இருக்கிற அந்த நான் தான் ரொம்ப சின்ன ரோல் இந்த படத்துல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ரோல் என்னால பண்ண முடியுதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி.